SSIS output directory. Next இதுதான் SSIS input directory. டோட்டலாக வந்து ஒரு 4 டெக்ஸ்ட் ஃபைல் வந்து கொடுத்துருக்கேன். testdb01, 02, 03, 04. ஓகே, டோட்டலாக வந்து 4 டெக்ஸ்ட் ஃபைல். இதில் நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு எக்ஸல் ஃபைல் க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் testdb01, testdb02, testdb03, testdb04 வந்து ஒரு ஷீட்டாக க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் கனெக்ட் ஸ்டோர் பண்ணுறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து விசுவல் ஸ்டுடியோவில் நியூ ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணிட்டு விஷுவல் சி சர்வரில் கன்சோல் அப்ளிகேஷன் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன ப்ராஜெக்ட் பண்ணால் எக்ஸ்போர்ட் டெக்ஸ்ட் ஃபைல்ஸ் டு எக்ஸல் டேட்டா ஷீட். ஓகே, ஸோ காப்பி பண்ணிவிட்டு ப்ராஜெக்ட் நேமில் பேஸ்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஓகே கொடுத்துடலாம். ஓகே, டிஃபால்ட் ப்ராஜெக்ட் க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ கோடு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த கோடு வந்து நம்ம வந்து ட்ரை கேட்ச் மெத்தடில் யூஸ் பண்ணுறோம். ஓகே, பேஸ்ட் பண்ணியாச்சு. இதில் வந்து சம் எரர் வருது. ஜஸ்ட் இது எரர் கிடையாது, ஆக்சுவலி எரர் ஃபைல் மிஸ்ஸிங். இது இப்போ நம்ம ஸ்ட்ரீம் ரைட்டர் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதுமாதிரி OLEDB கனெக்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ OLEDB கனெக்ஷனோட எரர் ஃபைல் அது ஸ்ட்ரீமோட ரைட்டரோட எரர் ஃபைல் போட்டாலே வந்து கோடு வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா யூசிங் system.io. ஓகேவா? ஸோ கொடுத்தோன்னா ஸ்ட்ரீம் ரைட்டர் வந்து நமக்கு எரர் வந்து கிளியர் ஆகிடும். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா OLEDB கனெக்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறோம். எக்ஸல்னால OLEDB தான். யூசிங் system.data OLEDB கனெக்ஷன். ஓகேவா? இது கொடுத்தாலே போதும். ஸோ ரெண்டு எரர் ஃபைல் வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் டேட் டைம் லாக் ஃபோல்டர் இருக்குது. ஸோ டேட் டைம் பார்த்தீங்கன்னா டுடே டேட் டைம் இருக்கும். லாக் ஃபோல்டர் பார்த்தீங்கன்னா இன்கேஸ் நம்ம கோடில் வந்து ஏதாவது எரர் இருந்ததுன்னா எரர் லாக் டுடே டேட் அண்ட் டைம் அண்டர்ஸ்கோர் டாட் லாக் அப்படிங்கிற நேம் வந்து நம்ம எரர் வந்து லாக் டைரக்டில் வந்து நம்ம எரர் வந்து சேவ் ஆகிடும். ஓகேவா? இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சோர்ஸ் ஃபோல்டர் பார்த்து வந்து SSS இன்புட் டேரெக்டாக எடுத்துருக்கோம். டெஸ்டினேஷன் ஃபோல்டர் பார்த்து SSS அவுட்புட் டேரெக்டாக எடுத்துருக்கோம். இந்த ஃபைல் எக்ஸ்டென்ஷன் பார்த்தீங்கன்னா .txt நம்ம டெக்ஸ்ட் ஃபைல் தான் நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ ஃபைல் டெலிமீட்டர் பார்த்தீங்கன்னா கமாண்ட் டெலிமீட்டர் எடுத்துருக்கோம். ஓகேவா? நம்ம ஃபைல் எக்ஸல் ஃபைல் நேம் பார்த்தீங்கன்னா testdb. ஓகேவா? அப்போ தான் வந்து நம்ம புதுசாக க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா க்ரியேட் டேபிள் ஸ்டேட்மெண்ட் காலம் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரிங்கில் எடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ இதை வந்து SSS அவுட்புட் டேரக்டரி இதில் பார்த்து பார்த்தீங்கன்னா என்ன நேம் சேவ்னா testdb அண்டர்ஸ்கோர் டுடே டேட் அண்ட் டைம் டாட் XLSX அப்படின்ற நேமில் வந்து ஃபைல் வந்து சேவ் ஆகும். எக்ஸல் ஷீட் சேவ் ஆகிட்டு அது ஜஸ்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் டிபக் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ஷீட்டில் testdb01, testdb02, testdb03, testdb04 ஸோ அந்த மாதிரி ஒரு ஷீட்டில் வந்து கிளிக் ஆகிட்டு அதோட கண்டென்ட் வந்து அது ஒரு ஷீட்டில் வந்து இருக்கும். ஓகே, அதான் கொடுக்குறது. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரீடிங் ஃபைல் நேம் 1 by 1. இதில் பார்த்தீங்கன்னா சோர்ஸ் டைரக்டரி சோர்ஸ் ஃபோல்டர் பார்த்துன்னு எடுக்கிறாங்க. இது வந்து மல்டிபிள் டெக்ஸ்ட் ஃபைல் இருந்தாலும் நம்ம வந்து ஸ்ட்ரிங்கில் அரேல தான் வாங்குறோம். ஸோ அதான் என்னன்னா ஸ்ட்ரிங் அரேல ஃபைல் இண்டெக்ஸ் ஈக்குவல் டு டைரக்டரி டாட் கெட் ஃபைல்ஸ் சோர்ஸ் டைரக்டரி அதில் பார்த்தீங்கன்னா ஃபைல் எக்ஸ்டென்ஷன் மூலமாக எடுக்கிறோம். .txt எக்ஸ்டென்ஷன் மூலமாக எடுக்கிறோம். ஃபார் ஈச் ஏன்னா ஸ்ட்ரிங் ஃபைல் மீன் ஃபைல் என்ட்ரிஸ் 1 by 1 எடுக்கிறோம். எடுத்துகிட்டு ஃபஸ்ட் என்ன ரீட் ஃபர்ஸ்ட் லைன் எட்டர் அண்ட் ப்ரிப்பேர் க்ரியேட் ஸ்டேட்மெண்ட் ஃபார் எக்ஸல் ஷீட். ஃபஸ்ட் வந்து எட்டரை எடுக்கிறோம். அதை வந்து எப்படி பண்ணால் க்ரியேட் ஸ்டேட்மெண்ட் மூலிமா நம்ம வந்து ஒரு எக்ஸல் ஷீட்டில் வந்து நம்ம வந்து ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணுறோம். ஓகேவா? க்ரியேட் ஸ்டேட்மெண்ட் ஃபார் எக்ஸல் ஷீட்டில். ஓகேவா? அது என்ன system.io ஸ்ட்ரீம் ரைட்டர் ஃபைல் ஈக்குவல் டு நியூ system.io ஸ்ட்ரீம் ரைட்டில் வந்து ஃபைல் நேம் எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு ஸ்ட்ரிங் ஃபைல் நேம் ஈக்குவல் பார்த்தீங்கன்னா ஃபைல் நேம் டாட் ரீப்ளேஸ் சோர்ஸ் டைரக்டரி அதோட ரீப்ளேஸ் ஃபைல் எக்ஸ்சேஞ்ச் கொடுக்குறோம். ஓகேவா? அதுமாதிரி க்ரியேட் டேபிள் ஸ்டேட்மெண்ட் க்ரியேட் டேபிளில் பார்த்தீங்கன்னா ஃபைல் நேம் ஒன்லி எடுத்துகிட்டு நம்ம வந்து இதில் வந்து ஃபைல் கமாண்ட் டெலிமீட்டர் யூஸ் பண்ணுவோம். அது வந்து ஃபைல் டாட் ரீட் லைன் டாட் ரீப்ளேஸில் ஃபைல் டெலிமீட்டரில் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டாக கொடுத்துட்டு அதில் கண்டென்ட் வந்து சேவ் பண்ணுவோம். ஸோ ஒன்றும் இல்லை, ஒரு நம்ம எட்டர் ஃபைல் க்ரியேட் பண்ணுறோம். ஓகேவா? ரீட் ஃபஸ்ட் லைனில் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸலில் வந்து எட்டர் லைன் க்ரியேட் பண்ணோம். ஐடி கோ ஸ்டைல் க்ரியேட் பண்ணோம். க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த க்ரியேட் டேபிள் ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுப்போம். ஒரு ஃபைல் வந்து ஒரு பேர் தான் டேபிள் க்ரியேட் பண்ணி அதில் வந்து கண்டென்ட் வந்து நம்ம எட்டர் காலம் மட்டும் கொடுக்குறோம். ஓகே, அவ்வளோதான். முடிச்சப்பறம் நெக்ஸ்ட் என்னன்னா அந்த ஃபைலை வந்து டாட் க்ளோஸ் பண்ணிடுவோம். முடிச்சுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணால் கன்ஸ்ட்ரக்ட் கனெக்ஷன் ஸ்ட்ரிங் ஃபார் எக்ஸல். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் கனெக்ஷன் ஸ்ட்ரிங்கில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு MS ஆஃபீஸ் பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா அது வெர்ஷன் மாறும். இப்போ MS ஆஃபீஸ் 2007, 2009, 2010 அந்த மாதிரி நிறையா இருக்கு இல்லையா. நம்ம யூஸ் பண்ணுறது 2007 தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்கான ஃபைல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸல் 12.0 அது XML STR பார்த்தீங்கன்னா எஸ். ஸோ இந்த கனெக்ஷன்ஸ் வந்து ப்ரொவைட் AC OLEDB .12.0. ஸோ அந்த வெர்ஷன் வந்து ஒரு MS ஆஃபீஸ் பேக்கேஜ் தகுந்த மாதிரி மாறும். ஓகேவா? ஸோ அதை வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க. நீங்கள் இன்கேஸ் 2013 யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த OLEDB .12 இருக்குல்ல, 12 பதில் வேறு கனெக்ஷன் வரும். ஓகேவா? அதனால் அதை செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே, ஸோ இல்லை இது என்ன டெஸ்டினேஷன் ஃபோல்டர் பார்த்துல
டுடே டேட் அண்ட் டைமில் .SLS அப்படின்ற மாதிரி சேவ் ஆகும். ஓகே, அதான் வேறு சொல்கிறாங்க, வேறு எதுவுமே கிடையாது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓகே சிம், அதான் இப்போ சொன்னாலே அது சிம் எக்ஸல் ஃபைல் நேம் டாட் போட்டு டேட் அண்ட் டைம் போட்டு அதில் எக்ஸல் ஃபைல் நேம் .XLSன்ற நேமில் சேவ் ஆகும், வேறு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா OLEDB கனெக்ஷன் எக்ஸல் OLEDB பார்த்தீங்கன்னா நியூ OLEDB கனெக்ஷன் வாங்குறாங்க. அதேமாதிரி எக்ஸல் OLEDB CMDயில் பார்த்தீங்கன்னா நியூ OLEDB வாங்குறாங்க. வாங்கிட்டு ஸோ அது என்ன பண்ணால் கனெக்ஷன் ஸ்ட்ரிங் வந்து அதை ஆட் பண்ணுறாங்க. இப்போ OLEDB கனெக்ஷன் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த கனெக்ஷனில் எக்ஸல் OLEDB கனெக்ஷன் வந்து ஆட் பண்ணுறாங்க. ஓகே, இப்போ என்ன பண்ணால் யூஸ் OLEDB கனெக்ஷன் கிரியேட் எக்ஸல் ஷீட். இப்போது இந்த OLEDB கனெக்ஷன் வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு எக்ஸல் ஷீட் வந்து கிரியேட் பண்ணுறாங்க. கிரியேட் பண்ணிவிட்டு அதில் வந்து டேட்டா ரைட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ ஷீட் நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு இல்லையா? இப்போ அதில் வந்து ஒரு கண்டென்ட்டாக வந்து ரைட் பண்ணலாம். அது ஃபஸ்ட்டு வந்து இன்டிஜர் கவுண்ட் ஈக்குவல் டு 0 சொல்கிறாங்க. அது ஸ்ட்ரிங் லைனாக கிரியேட் பண்ணுறாங்க. ஸ்ட்ரிங் system.io ஸ்ட்ரீம் ரீடர், அதேமாதிரி சிஸ்டம் சோர்ஸ் ஃபைல் ஈக்குவல் டு நியூ system.io ஸ்ட்ரீம் ரீடர் வந்து ஃபைல் நேம் எடுத்துருக்காங்க. வைல் லூப் தான் யூஸ் பண்ணுறோம். வைலில் வந்து லைன் ஈக்குவல் டு சோர்ஸ் ஃபைல் ரீலைன்லேருந்து ஃபஸ்ட்டு வந்து இனிஷியலாக வந்து நாட் ஈக்குவல் நல் கொடுத்துருக்கோம். இது நம்ம கவுண்டர் தான் இருக்கும். ஃபஸ்ட் இஃப் கவுண்டர் டபுள் ஈக்குவல் டு 0 அப்படின்னா காலம்ஸில் நம்ம வந்து இப்போ டேட்டா இன்சர்ட் பண்ண போகிறோம் இல்லையா? ஃபஸ்ட்டு வந்து ஐடி எடுத்துக்கும். நெக்ஸ்ட்டு வந்து டுட்டோரியல்ஸ் இருக்கு இல்லையா? அது வந்து டெக்ஸ்ட்டாக வந்து கன்வெர்ட் கொடுத்து டேட்டா மட்டும் எடுத்துக்கும். இதே மாதிரி எல்லாமே எடுத்துகிட்டு இது வந்து கவுண்டர் ப்ளஸ் தான் வந்து ரன் ஆகிட்டே இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் அப்படி இல்லைனா இன்செர்ட்டில் வந்து கொரி கொடுத்துட்டு ரன் ஆகும். ஓகே, ரன் ஆகிட்டு ஒன் பை ஒன்னாக எல்லாமே க்ளோஸ் ஆகிட்டு இன்கேஸ் ஏதாவது கேட்சில் ஏதாவது எரர் இருந்ததுன்னா எரர் வந்து நமக்கு வந்து லாக் ஃபோல்ட்லேருந்து கிரியேட் ஆகும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா ஃபில்டில் போய்ட்டு ஃபில் சொல்யூஷன் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் இப்போ ஸ்டார்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா SSIS அவுட்புட் ரைட்டில் பாருங்கள், இப்போ எதுவுமே இல்லை. ஓகே, சரி நான் இன்னும் கொடுக்கல, வச்சு ஸ்டார்ட் கொடுக்கல, இப்போ தான் கொடுக்க போகிறேன். ஓகே, இப்போ ஸ்டார்ட் பட்டன் இப்போ ப்ரெஸ் பண்ணிவிட்டேன். இப்போ பாருங்கள், ஸோ SSIS அவுட்புட் டேரக்டரியில் இப்போ testdb_today date and time .xlx அப்படின்ற நேமில் வந்து கேட்குறாரு. இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ testdb01 பாருங்கள், டேட்டா testdb02 டேட்டா இருக்கும், 3 டேட்டா இருக்கும், 4 டேட்டா இருக்கும். ஓகேவா? ஸோ எடர்காலம் கிரியேட் பண்ணி அதில் கண்டென்ட் கிரியேட் ஆகிடும். அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. ஓகே, இதான் வந்து என்னோடய இன்புட் டைரக்டரியோட டெக்ஸ்ட் ஃபைல்ஸ் இருக்குது. ஸோ ஒரு டெக்ஸ்ட் ஃபைலும் இதில் எக்ஸல் டெக்ஸ்ட் ஃபைலும் எக்ஸல் ஃபைலும் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சேம் கண்டென்ட் தான் இருக்கும். ஸோ டெக்ஸ்ட் ஃபைல் கண்டென்ட் வந்து நம்ம வந்து ஷீட்டில் வந்து க்ரியேட் ஆகி நம்ம வந்து கண்டென்ட் இருக்கும். ஓகே, ஸோ வெரி சிம்பிள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.